இந்த செம்பருத்தி பூ வந்து கூர்ഗ് போயிருக்கப்ப நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 பூ அதோட சத்து இருந்த மட்டும் பூத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்ச இடம் சரியில்லை. அதுக்கப்புறம் மழை தண்ணி தேங்கி நின்றுன்னு நிறையா இடர்பாடுகள் அதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதை எல்லாமே பராமரித்து கொண்டாந்து தொட்டியில் வச்சு தேவையான உரம்லாம் வச்சோன்னே சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வளர்ந்து பூக்கணும் அப்படிங்கிறது அதோட விதி. பூத்துருச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இன்றைக்கி காலையில் வெண்பொங்கல் வச்சேங்க. ரொம்ப நாள் கழித்து அதுக்கு கத்திரிக்காய் கொத்து வச்சு கொஞ்சமாக உளுந்தக்களியும் சேர்த்து செஞ்சுட்டேன். இன்றைக்கி ஸ்மூதிக்கு லீவ் விட்டாச்சு, சண்டே இல்லையா. மத்தியானத்துக்கு கும்ளா மீன். எத்தனை பேருக்கு கும்ளா மீன் பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கவும் நல்லாயிருக்கும். குழம்புல போட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு வாசம் வரும் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எதையுமே ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கு தேவையானது என்னவோ அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. இதுவும் ஆன்லைனில் வாங்கினதுங்க. சூப்பராக பூத்துருக்கு.